இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இன்னைக்கு இப்போ வரைக்கும் வந்துட்டு நம்ம லிஸ்ட் பார்த்துருந்தோம், டப்புள் பார்த்துருந்தோம், செட் பார்த்துருந்தோம் இல்லையா. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம டிக்ஷனரி பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு தியரி கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ நம்ம லிஸ்ட்னால் வந்துட்டு எல்லா வேல்யூஸும் இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி சீக்வன்ஸாக இருக்கும்னு பார்த்துருந்தோம். செட்னா வந்துட்டு எல்லா வேல்யூஸும் இருக்காது, யூனிக் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். சீக்வன்ஸாகவும் இருக்காது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ வேணால் நீங்கள் இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பைத்தான் அப்படின்னு இருக்குது, நீங்கள் ஹெச் அப்படின்ற வேர்டு வேணும்னா நீங்கள் 3 அப்படின்ற இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்து எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ வந்துட்டு நீங்கள் ஹெச்க்கும் 3க்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ நீங்கள் அது பெரிய ப்ராஜெக்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் இப்போ பைத்தான் அப்படின்னு வேர்டு இருக்குது, அதுக்கு வந்துட்டு நீங்கள் பைச்சாம் அது வந்துட்டு அதோட ஐடி அதான் வந்துட்டு கீ தான் வந்துட்டு வேல்யூ. ஸோ அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அங்கே பைத்தானுக்கு போய் நீங்கள் 3ன்னு சொன்னீங்கன்னா அது வந்துட்டு ப்ராப்பராக இருக்காது இல்லையா. ஸோ அதை வந்துட்டு டிக்ஷனரி மூலமாக அதை சரிப்படுத்தலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கணுன்னா நீங்கள் இப்போ ஃபோன் நம்பர் கால் லாக் போகிறீங்கன்னா இப்போ ஒரு பேர் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த நம்பர் வரும் இல்லையா. அந்த மாதிரி தான் அதுவும் டிக்ஷனரியில் கூட நீங்கள் ஒரு வேர்ட் தேடிங்கன்னா உங்களுக்கு மீனிங் வரும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு வேர்டுன்றது கீ, மீனிங் வந்துட்டு வேல்யூ. ஸோ இது வரைக்கும் நம்ம தியரி பார்த்தாச்சு. நம்ம வந்துட்டு ப்ராக்டிகல்ஸ் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற ஆஷ் ப்ரோக்ராமிங். நான் உங்கள் பிரணய் பிரகாஷ். நம்ம டிக்ஷனரி பற்றி பேசுறதுனால நம்ம ஃபஸ்ட்டு நேம்ஸ் அது ஒரு டிக்ஷனரியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நேம்ஸ் கொடுத்துக்கிறேன். அது வந்துட்டு நீங்கள் டிக்ஷனரி கொடுக்குறதுனால நீங்கள் கேர்லி ப்ராக்கெட்ஸ் கொடுத்துக்கணும். கேர்லி ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு அதோட கீ கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதோட வேல்யூ கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அது நம்பர்ஸாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், என்ன இருக்கலாம் கீயை. அதனால் நான் வந்துட்டு இப்போ நம்பர்ஸில் வந்துட்டு கீ கொடுக்குறேன், 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். வேல்யூ வந்துட்டு பிரணய் அப்படின்னு கொடுக்குறேன். நேம் கொடுத்ததுனால நம்ம வந்துட்டு பிரணய் கொடுக்குறேன். அப்புறம் நீங்கள் செகண்ட் கீழே வந்துட்டு வேல்யூ வந்துட்டு நான் பிரணவ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன நேம்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். அது டிக்ஷனரின்றதுனால நீங்கள் என்ன வேல்யூஸ் என்ன நேம்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 3 கொடுத்துக்கிறேன். 3ல் வந்துட்டு நான் ஓம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 4ல் வந்துட்டு நான் இன்னொரு நேம் கொடுத்துக்கிறேன், பிரகாஷ் அப்படின்ற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு நம்ம டிக்ஷனரி எழுதியாச்சு. ஆனால் நம்ம 4க்கு பதிலாக 5 எழுதிக்கலாம். 4 ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம 5 எழுதிக்கலாம். நான் உங்களுக்கு அது எதான்னு காமிக்கிறேன். இப்போ நேமில் வந்துட்டு நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நேம் கொடுத்தோன்னா அது பிரிண்ட் ஆகிடும். இப்போ வந்துட்டு நம்ம டிக்ஷனரியில் சேவ் பண்ணியாச்சு. அது நம்ம எப்படி ஃபெட்ச் பண்ணணும் வேல்யூஸ் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு அதோட கீ கொடுக்கணும். இப்போ 1 அப்படின்ற கீ கொடுத்ததுனால பிரணயம் வந்துடுச்சு. அதே மாதிரி இப்போ நீங்கள் 3 கொடுத்தீங்கன்னா ஓம் வந்துடும். ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம 4 கொடுக்கவே இல்லை, அதை நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ ஒன்றுமே இல்லை, அதனால் வந்துட்டு கீ எரர் காமிக்குது. நம்ம 4ல் வந்துட்டு ஒரு வேல்யூம் நம்ம அசைன் பண்ணாததுனால கீ எரர் காமிக்குது. இதுதான் வந்துட்டு நான் ஸ்கிப் பண்ணேன். நீங்கள் நேம் 5 அந்த கீ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரகாஷ் வந்துடும். இப்போ அதே மாதிரி இதில் இந்த டிக்ஷனரியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளியர் இருக்குது, காப்பி இருக்குது, கெட் இருக்குது, ஐட்டம்ஸ் இருக்குது. கிளியர்னால் வந்துட்டு உங்களுக்கு ஹோல் டிக்ஷனரியுமே கிளியர் பண்ணிவிடும். அது வேணாம். இப்போ நம்ம வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் கெட் ஆப்ஷன்னா அதை வந்துட்டு ஃபெட்ச் பண்ணுறது தான் சேம். அதுக்கப்புறம் கீஸ்னால் என்னென்ன கீஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கும். பாப்னால் அதை ரிமூவ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் செட் டு டிஃபால்ட் இருக்குது, அப்டேட் இருக்குது. கெட் ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். கெட் ஆப்ஷனில் வந்துட்டு நீங்கள் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி வேல்யூஸை ஃபெட்ச் பண்ணிக்கலாம். இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னால் அது வந்துட்டு உங்களுக்கு எரர் காமிக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு என்ன வரணும் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு 3 கொடுக்குறேன். 3 கொடுத்தேன், அது வந்துட்டு ஓம் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு 4 ஒன்று வேல்யூமே நம்ம கொடுக்கல. ஸோ நான் வந்துட்டு 4 கொடுக்குறேன், அது வந்துட்டு ஒரு வேல்யூவும் கொடுக்கல, அப்படியே இருக்குது. அது ஆன்சரும் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்குது, எரரும் காமிக்கல. அது ஏன் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் பிரிண்டில் அதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அது ஆன்சர் வருது. அது ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கெட் அப்படின்ற போது அங்கே ஒன்றுமே இல்லை, அதனால் வந்துட்டு அது உங்களுக்கு ஆன்சர் தரல. அதே மாதிரி நான் நேம் டாட் கெட் 4, இப்போ அதாவது நீங்கள் வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு எரர் காமிக்கும் இல்லையா. அது எரர் இல்லை, 404 எரர் காமிக்கும். அதே மாதிரி நான் 404 எரர் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். சில பேர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணுவாங்க. நீங்கள் அது ஆப்ஷன் அங்கே ஆன்சர் இல்லைன்னா நீ இதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க.
இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு அதான் மீன் பண்ணும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 404 எரர் அப்படின்னு வரும். அதே வந்துட்டு நம்ம 2 கொடுக்கலாம். 2ல் வந்துட்டு அது 404 எரர் அப்படின்னு கொடுத்தாச்சு. அது வந்துட்டு பிரணவ் அப்படின்னு வந்துச்சு. அது எரர் காமிக்கல. ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததில் அதில் வந்துட்டு வேல்யூ இல்லை, நம்ம கீயும் கொடுக்கல, வேல்யூவும் இல்லை. அதனால் வந்துட்டு அது ஆன்சர் கொடுக்கல, அதுக்கு அவுட்புட் கிடையாது. அதனால் வந்துட்டு இது இல்லை, அதனால் வந்துட்டு நீ இந்த 404 எரரை பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த கீழே வந்துட்டு நம்ம 2க்கு ஏற்கனவே கீயும் கொடுத்தாச்சு, வேல்யூவும் கொடுத்தாச்சு. அதனால் வேல்யூ இருக்கிறதுனால இது இல்லைனா தான் அங்கே போகும். அந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ பிரணவ் இருக்கிறதுனால அந்த 2ன்ற கீழே பிரணவ்ன்ற வேல்யூ இருக்கிறதுனால அது வந்துட்டு 404 அந்த நெக்ஸ்ட் இதுக்கே அது போகலை. அதனால தான் வந்துட்டு அந்த கெட் ஃபங்க்ஷன் வந்துட்டு இப்படி யூஸ் பண்ணலாம். நீங்கள் 404க்கு பதிலாக நாட் ஃபவுண்ட் கொடுத்துக்கலாம், இல்லை கீ எரர் கொடுத்துக்கலாம், வேல்யூ எரர் கொடுத்துக்கலாம், என்னன்னு கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம லிஸ்ட்டையும் கூட ஆட் பண்ண முடியும். லிஸ்ட்டையும் வந்துட்டு டிக்ஷனரியாக மாற்ற முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கீஸ் வேல்யூஸ் அப்படின்னு பிரிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம கீஸில் வந்துட்டு நிக்நேம்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிக்நேம்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். நான் கீஸில் வந்துட்டு பிபி கொடுத்துக்கிறேன், ஏபிபி கொடுத்துக்கிறேன், அந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வேல்யூஸில் வந்துட்டு நான் அந்த ரியல் நேம்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ டேட்டா அப்படின்னா நம்ம வந்துட்டு ஹோல் வேல்யூஸை ஜிப் பண்ண போகிறோம். ஏன்னா ஜிப்னால் வந்துட்டு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிடும். இதுக்கு வந்துட்டு இதுதான் வேல்யூ அப்படின்ற மாதிரி. அது நம்ம டிக்ஷனரின்றதுனால அதுக்கு ஹோலாக வெளியில் டிக்ஷனரி அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். ஹோல் கொடுத்ததுனால அது ஜிப் பண்ணுறது ஃபுல்லாக டிக்ஷனரியாக மாறிடுது. அதனால் வந்துட்டு டிக்ஷனரி கொடுத்துக்குறோம். இப்போ நான் டேட்டா அப்படின்னு பண்ணால் அது பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகிடும், டிக்ஷனரி மாதிரியே பிரிண்ட் ஆகிடும். இப்படியே வந்துட்டு நீங்கள் லிஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டையும் நீங்கள் டிக்ஷனரியாக மாற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு அதே மாதிரி மேலே எப்படி இது எடுத்தோமோ இப்போ வந்துட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி ஃபெட்ச் பண்ண மாதிரியே நம்ம வந்துட்டு டேட்டா அதுக்குள்ளே வந்துட்டு கீ கொடுக்குறேன், பிபி அப்படின்ற கீ கொடுக்குறேன். அது வந்துட்டு பிரணய் அப்படின்ற வேல்யூ வந்துடுச்சு. இப்போ நம்ம இருக்கிற வேல்யூ கீ கொடுத்ததுனால உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற வேல்யூ வந்துடுச்சு. இப்போ அதே மாதிரி இல்லாத ஒரு கீ கொடுத்தோன்னா அது வந்துட்டு அதே மாதிரி கீ எரர் காமிச்சிடுச்சு. இது நீங்கள் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ஆட் பண்ண முடியும். அது எப்படின்னா நீங்கள் டேட்டா அதே மாதிரி பிஎஸ் அந்த எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்ற கீ கொடுத்துக்கிட்டு அதுக்கு வந்துட்டு நீங்கள் = வேல்யூ கொடுத்துக்கலாம். எல்லாம் கோட்ஸில் தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்துட்டு ஒரு வேரியபிள் அப்படின்னு நினச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டான்றது பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்துட்டு ஆட் ஆனது தெரியுது. இப்போ நீங்கள் டெலிட் பண்ணணுன்னா DEL கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த டிக்ஷனரியோட நேம் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே அதோட கீ கொடுத்தீங்கன்னா அந்த கீயும் வேல்யூவும் டெலீட் ஆகிடும். கீ வேல்யூன்னு சொல்கிறதோட அது ஒரு டிக்ஷனரி, அதோட பார்ட், அது ஃபுல்லாக வந்துட்டு டெலீட் ஆகிடும். டெலீட்ன்ற இது கொடுக்குறதுனால. இப்போ அதே மாதிரி டேட்டா டாட் அதில் வந்துட்டு இப்போ பாப் இருக்கு இல்லையா, அது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாப் கொடுத்துட்டு இப்போ நான் வந்துட்டு பிபியை வந்துட்டு இதை எடுத்துடுறேன். பாப்பில் வந்துட்டு நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் தான் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிபி பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு அதில் எரர் காமிக்கும். ஆக்சுவலி நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு நான் அதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு நான் எரர் பண்ணால் என்ன அவன் தெரியாது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் இப்படி பண்ணால் உங்களுக்கு எரர் வரும். அது எரர் இப்படி நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். அது என்ன எரரு, நீங்கள் அது எப்படி திருத்திக்கலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். இப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி தெரியுதுப்பா நீ தப்பு பண்ணுறியா இல்லை எப்படி அது சொல்லிவிடுங்க, அப்போ தான் எங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதை நான் வந்துட்டு இங்கே சொல்லிடுறேன். அதே மாதிரி இப்போ நான் இது வேணே தான் தப்பு பண்ணேன். ஏன்னா நீங்கள் வந்துட்டு கோட்ஸ் போட்டு தான் கொடுக்கணும். பிபி வந்துட்டு நீங்கள் நார்மலாக கொடுத்தீங்கன்னா வராது. அதே மாதிரி நீங்கள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பாப் வெளில வந்துடும். டேட்டா டாட் பாப் அந்த கொடுத்ததுனால வெளியில் வந்துடுச்சு, அது ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஆன்சர் வந்துடுச்சு. அது 2 தான் இருக்குது. நம்ம அதை டெலீட் பண்ணதுனாலும் போயிடுச்சு, அது பாப் பண்ணுறதுனால ரிமூவ் ஆகிடுச்சு. இப்படி தான் நீங்கள் டெலீட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், பாப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அது அசைன்மெண்ட்டாக எடுத்து அது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் தான் வந்துட்டு அதை ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் லிஸ்ட்டையும் டிக்ஷனரியாக மாற்றுறது பார்த்தீங்க.
இப்போ வந்துட்டு நம்ம டிக்ஷனரிக்குள்ளே லிஸ்ட் இருக்க முடியும், டிக்ஷனரிக்குள்ளே டிக்ஷனரி இருக்க முடியும். இதை வந்துட்டு நார்மலாக எப்படி சொல்லுவாங்கன்னா நெஸ்டட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெஸ்டட் லிஸ்ட் இன் டிக்ஷனரி ஆர் நெஸ்டட் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அது பேர் கொடுத்துக்கிறேன். டிக்ஷனரின்றதுனால நான் வந்துட்டு கர்லி ப்ராக்கெட்ஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே வந்துட்டு இப்போ நம்ம C# கொடுத்துக்கலாம். அதோட ஐடி நம்ம வந்துட்டு வர்ச்சுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுவோம். ஸோ VS கோட் கொடுத்துக்கிறேன். வர்ச்சுவல் ஸ்டுடியோ கோட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட். அதுக்கு வந்துட்டு நம்ம ஆட்டம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஆட்டம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஜாவா யூஸ் பண்ணுவோம். ஜாவாவில் வந்துட்டு இப்போ நம்ம ஜாவாவில் டிக்ஷனரி ஜாவாவோட ஐடிஸ் வந்துட்டு நம்ம டிக்ஷனரியாக மாற்றலாம். இப்போ நம்ம JSC அப்படின்னு ஒரு ஜாவாவில் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு டிக்ஷனரியில் அதோட ஐடி வந்துட்டு நீங்கள் நெட் பீன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் JEE அப்படின்னு ஒன்று இருக்கும் ஜாவாவில். ஸோ கமாக் கொடுத்து அதே மாதிரி JEE கொடுத்து அதோட ஐடி அது வந்துட்டு நீங்கள் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. எக்லிப்ஸ் ஒரு நல்ல ஐடி அது கொடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா ஜாவாவோட அதில் ரெண்டாக பிரித்து அதை நான் ஒரு டிக்ஷனரியாக மாற்றிட்டேன். இது வந்துட்டு நெஸ்டட் டிக்ஷனரி. இப்போ வந்துட்டு நெஸ்டட் லிஸ்ட் இன் டிக்ஷனரி பார்க்கலாம். இது வந்துட்டு நம்ம பைத்தான் கொடுத்துக்கலாம். பைத்தானுக்கு வந்துட்டு தனியாக ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம அதை லிஸ்ட்டு போட்டு 2 ஐடி கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஜூபிட்டர் நோட்புக் தரேன். ஜூபிட்டர் நோட்புக். இதுக்கப்புறம் இன்னொரு ஐடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பைடர் கொடுத்துக்கலாம், இல்லை சப்ளைம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு ஸ்பைடர் கொடுத்துக்கிறேன். இந்த ஐடிஎல்லியில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட் லைன் போகும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பட் பரவாயில்ல. நான் இன்னொரு ஐடியும் கொடுத்துக்கிட்டேன், பைச்சாம் அப்படின்ற ஐடியும் கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி வருது பார்த்துக்கோங்களேன். டிக்ஷனரி அது யாரும் காமிக்கல, டேரெக்டாக டிக்ஷனரி நெஸ்டடும் ஆகுது, அதே மாதிரி லிஸ்ட்டும் நெக்ஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் எப்படி தனித்தனியாக ஒரு கீ கொடுத்து வேல்யூ ஃபெச் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட் கொடுத்து ஆட்டம் வந்துச்சு, அதே மாதிரி அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், யூஸ் ஆகும். இப்போ வந்துட்டு ஜாவா கொடுத்துக்கிறேன். ஜாவாவில் பார்த்தீங்கன்னா JSC அப்படின்னு இருக்குது, அது நெட்பீன்ஸ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் இப்போ ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜாவாவில் கொடுத்துட்டு ஜாவாவில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு, இப்போ நீங்கள் டிக்ஷனரி இருக்குது அதில் நீங்கள் ஜாவா சூஸ் பண்ணுறீங்க, ஜாவாவில் ஒரு டிக்ஷனரி இருக்குது அதுதான் வந்துட்டு JSC. இப்போ நீங்கள் JSC சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நெட்பீன்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிக்ஷனரியில் சூஸ் பண்ணி அதில் இருக்கிற டிக்ஷனரியும் சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அதே மாதிரி JEE ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்லிப்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நிறையா டிக்ஷனரியில் இருக்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், விளையாடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பைத்தான் இருக்கு. பைத்தானில் நார்மலாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துடும். பைத்தானில் நீங்கள் இப்போ அதில் எப்படி நீங்கள் டிக்ஷனரிக்குள்ளே இது பண்ண மாதிரி நீங்கள் டிக்ஷனரிக்கு லிஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஜாவாவை டிக்ஷனரி பண்ணியிருக்கோம், பைத்தானில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பைத்தானில் லிஸ்ட்டில் 1 அப்படின்ற இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஜூபிட்டர் வந்துடுது, ஸ்பைடர் வந்துடுது. நீங்கள் 0 கொடுத்தீங்கன்னா ஜூபிட்டர் நோட்புக் வந்துடுது, 2 கொடுத்தீங்கன்னா பைச்சாம் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். டிக்ஷனரி வந்துட்டு அதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக இந்த அசைன்மெண்ட் தந்திருக்கேன், இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த அசைன்மெண்ட் தந்திருக்கேன். அதை நீங்கள் போட்டு பாருங்கள். அது போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் பைத்தன் கூட அதாவது கோடிங் நல்லா கற்றுக்க முடியும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
நன்றி.